அன்பு நேயர்களே வணக்கம். 21ஆம் தேதி பிப்ரவரி 21ஆம் தேதி புதன்கிழமை குலசேகர ஆழ்வாருடைய அவதார தினம், அவருடைய திருநட்சத்திரம். எல்லா பெருமாள் கோயில்களையும் பார்த்தீங்கன்னா குலசேகர ஆழ்வாருடைய அவதார தினத்தை ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. குலசேகர ஆழ்வார் வஞ்சிக்களம் என்று சொல்லக்கூடிய கேரளா நாட்டிலே பிறந்தவர். கேரளா ராஜா அவர், மலையகத்து ராஜா அவர். ஆனால் அவருக்கு ரங்கநாதர் மேலே எல்லையில்லாத இன்பம். ஆனால் இந்த அரசாங்க காரியங்கள் நிறைய இருக்கிறதால அவரை புறப்படவே முடியல. டெய்லி போட்டு எடுத்து வாசலில் வைப்பார். அப்போ பார்த்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், யாராவது ஒருத்தவங்க வருவாங்க, அந்த பஞ்சாயத்தில் நாள் போயிடும். சரி, நாளைக்கு நம்ம போயிடுவோம் அப்படின்ட்டு நினைப்பார். இப்படி பல வருஷம் போகலையாம். அவருக்கு மனசெல்லாம் ரொம்ப ஏக்கம், ஏங்கி ஏங்கி தவிச்சு போயிட்டு, என்னைக்கு நான் அந்த பெருமாளை போய் பார்ப்பேன், மனத்தூண் பற்றி இருந்து வாழ்த்துவேனேங்கிறார். அங்கே அடியார்களெல்லாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவர்களையெல்லாம் என்னைக்கு நான் பார்க்குறது, என்னைக்கு ரங்கநாத பெருமாளை பார்க்குறது. அதனால தான் அவர் என்ன பண்ணாருன்னா, கடைசியில் ஒரு கட்டத்தில் அலை அடித்து நம்ம போய் நீராட வேண்டும் என்று நினைத்தால் என்றைக்குமே நம்ம நீராட முடியாது. அலை இருக்கும்போதே நீராட வேண்டியது தான். வேலை பாட்டுக்கும் வேலை இருக்கட்டும். இதில் ஒரு அருமையான வாழ்வியல் செய்தியை சொல்லுகின்றார். அதாவது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், எதையும் அப்புறம் பார்த்துக்கலான்னுட்டெல்லாம் தள்ளி வைக்கிறோம் இல்லையா? அப்படி தள்ளி வச்சா அந்த செயலை செய்ய முடியாமலேயே நம்முடைய வாழ்நாள் கழிந்து விட்டால் என்ன செய்வது என்கிற ஏக்கம் ஆழ்வாருக்கு வருகிறது. அதுதான் நம்ம ஆன்மீக உணர்வு இருக்க வேண்டிய ஒரு அற்புதம். இன்றைக்கி கோயிலுக்கு போனோம்னா கோயில் எங்கே போயிட போகுதுன்னு நினைக்கக்கூடாது. கோயில் எங்கேயும் போகாது. ஆனால் நம்ம கோயிலுக்கு போகிற மாதிரி இருப்போமாங்கிறது தான் ரொம்ப முக்கியம். கோயில் 1000 வருஷமாக இருக்குது. விபீஷணன் காலத்தில் அவர் அயோத்தியிலேருந்து கொண்டு வந்து வச்ச கோயில் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ரங்கநாத பெருமாள் இன்றைக்கும் இருக்கிறார். குலசேகர ஆழ்வார் ஒரு 8ஆம் நூற்றாண்டுனா இப்போ கிட்டத்தட்ட 1600 வருஷத்துக்கு மேலே போகுது. 1400 வருஷம் மேலே போயிடுது. 1400 வருஷத்தில் எத்தனை பேர் போயிட்டோம். அதனால் நம்ம எதையுமே ஆன்மீக விஷயத்தை தள்ளி போடக்கூடாது. ஒரு கோயிலை போய் பார்க்கணும், ஒரு பெருமாளை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்துட்டால், அந்த ஆர்வம் வந்ததே அவனுடைய அருளாலை தான் என்பதை நினைத்து கொண்டு நம்ம போகணும். இந்த குலசேகர ஆழ்வாருக்கு ராமபிரான் மீது ரொம்ப சிறப்பு. ஒரு ஆழ்வாருக்கும் ஒரு இடத்துல இஷ்டம் இருக்கும் இல்லையா? அதனால் ராம அவதாரம் என்கிறது குலசேகர ஆழ்வாருக்கு ரொம்ப அவருக்கு விசேஷமான ஒரு அனுபவம் தரக்கூடிய அமைப்பு. அது மட்டும் இல்லை, அதிமர் பிறந்த புனர்பூச நட்சத்திரத்தில் தான் இவரும் பிறந்தார். அதே மாதிரி அவரும் ராஜா, இவரும் ராஜா, அவரும் ராஜா, இவரும் ராஜா. அவருக்கும் ஸ்ரீரங்க பெருமாள் மீது ரொம்ப ஈடுபாடு, ராமருக்கும் ஈடுபாடு. அதனால் ஸ்ரீரங்க பெருமாளை பெரிய பெருமாள்னு சொல்லுவாங்க. குலசேகர ஆழ்வாருக்கு பெருமாளாகிய ராமன் மேலே கொண்ட ஈடுபாட்டினாலே திருவரங்க பெருமாள் மீது ரொம்ப அற்புதமான ஈடுபாடு. அது மட்டும் இல்லை, ஒரு பதிகம் முழுக்க ராமாயணத்தை பாடினவர் அவர். கடைசியாக ராமன் கிட்ட போய் தான் சரணடைகிறார். ராமன் கிட்ட போய் தான் அந்த தில்லை திருச்சித்திரகூடம்னு இருக்குது, சிதம்பரம் நடராஜர் கோயில்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்குள்ளே சோழ நாட்டு திவிதேசமான தில்லை திருச்சித்திரகூடம். அங்கே பெருமாள் பார்த்தீங்கன்னா அணி மணி ஆசனத்து அமர்ந்த பெருமாள்னுட்டு. இவர் கடைசியாக இந்த திவ்யதேசத்துக்கு தான் குலசேகரர் வருகின்றார். இந்த திவ்யதேசத்து பெருமாளை ராமனா பார்க்குறார். ராமாயணம் முழுக்க பாடுறார். அதில் ஒரு பாட்டை சொல்கிறார் பாருங்க. அந்த பாட்டு தான் இந்த குலசேகர ஆழ்வானுடைய திருநட்சத்திரத்தின் போது நாம் அவசியம் வீட்டிலே ஒரு ஆரத்தி எடுத்து சேவிக்க வேண்டிய பாட்டு. அன்று சராசரங்களை வைகுந்தத்து ஏற்றி அடல் அரவ பகையேறி அசுரர் தம்மை. அடல் அரவம் என்று சொன்னால், அரவம் என்ன? பாம்பு. அந்த பாம்பினுடைய பகை யாருன்னு சொன்னால் கருடன். கருடன் தான் பாம்புக்கு பகை. அந்த கருடன் மீது கருட ஆருடனாக ஏறி, அந்த கருடன் மீது ஏறித்தான் ராமாயணத்தில் தன்னடி சோதிக்கு ராமாவதாரத்தை முடித்து கொண்டு எப்படி வைகுந்தத்துக்கு பெருமாள் போனார் என்கிறதை இவருக்கு காட்சி தர்றார். எப்படி காட்சி தர்றாராம்? தன்னோட இருந்த அவ்வளோ பேரையும், அன்று சராசரங்களை, சரமன்னா உயிர்கள், அசரமன்னா உயிரற்ற ஜடப்பொருள்கள், எல்லாவற்றையும் தன்னோட இருந்த அவ்வளோ பேரையும் எல்லாரையும் அழிச்சுக்கிட்டு ஒரு கருட வாகனத்தின் மீது ஏறி அசுரர் தம்மை வென்று எல்லா அசுரர்களையும் ஜெயிச்சுட்டு இலங்கு மணி நெடுந்தோள் 4ம் தோன்ற. ராமர் 4 தோளோட இருக்கிறாராம். ஏன்னா பின்னாடி புறப்படுறாரு இல்லையா? அப்போ மகாவிஷ்ணுடைய சொரூபம் அவருக்கு வந்துருச்சு. விண்முழுதும் எதிர்வர. நம்ம ஒருத்தவர் வெளியூர் போயிட்டு திரும்ப வரும்போது வரவேற்பு தர்றோம் இல்லையா? அந்த மாதிரி அவதார நோக்கம் முடிந்து தன்னுடைய ஜோதிக்கு வருகின்ற பொழுது விண்ணிலே இருக்கக்கூடிய அமரர்கள், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நான்முகன் போன்றவர்கள், அப்புறம் பல்வேறு விதமான தபலோகங்கள், அங்கெல்லாம் இருக்கக்கூடிய முனிவர்கள், ரிஷிகள், இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவ்வளோ பேரும் பூர்ணகும்ப மரியாதையோடு எதிர்க்க
எதிர்கொள்ளத்தன் தாமம் மேவி தன்னுடைய பரமபதத்துக்கு அவர் எழுந்தருளினார். அங்கே போய் என்ன பண்ணார்? சென்று இனிது வீற்றிருந்தாராம். அங்கே போய் ஜம்முன்னுட்டு ஆசனத்தில் போய் உட்கார்ந்தாராம். அப்பா அவதார காலம் முடிஞ்சு போச்சுன்னுட்டு உட்கார்ந்தாராம். சரி, இந்த பரமபதத்தில் போய் இவரை பார்க்க முடியுமா, நம்ம எப்போ போய் பார்க்குறது அப்படின்ட்டு நினைக்க தோணுது இல்லை? அது ஒன்றும் கவலைப்படாதீங்க. இப்படி விண்முழுதும் இந்த அமரர்களெல்லாம் எதிர்கொள்ளத்தன் தாமம் மேறி வீற்றிருந்தான் இல்லையா, அவனை நீங்கள் இப்பயே பார்க்கலாங்கிறார். எங்கே போய் பார்க்கலாம்? நேராக சிதம்பரத்துக்கு வாங்க. வீற்றிருந்த அம்மான் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரகூடம் தன்னுள். நேராக இந்த பக்கம் நடராஜர் இருப்பார், இந்த பக்கம் கோவிந்தராஜ பெருமாள் இருப்பார், முன்னாடி உட்கார்ந்துருப்பார். என்றும் நின்றான், என்னைக்கும் நிற்கிறானா. அவன் இவன், அந்த வைகுந்தநாதன் தான் இவன், அந்த ராமன் தான் இவன் என்று ஏத்தி என்று மனதால் நினைத்து நாளும் இறைஞ்சுமினோ, உங்கள் 2 கையை கூப்பி அவனை இறைஞ்சுங்கள். எப்பொழுதும் தொண்டீர் நீரே, எப்பொழுதுமே அவனை நினைத்து நீங்கள் வழிபடுங்கள். அவன்தான் இவன். நீங்கள் வைகுந்தத்தில் போய் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ராம அவதாரம் முடிந்து வைகுந்தம் போகும்போது என்ன நிலையிலே போனானோ அந்த நிலையிலேயே இங்கே தில்லை நகர் திருச்சித்திரகூடத்தில் அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். குலசேகர ஆழ்வார் சாதாரணமான ஒரு ராஜா கிடையாது. தன்னை பற்றி சொல்லும் பொழுது கொங்கர்கோன் குலசேகரன், கொன்னவிலும் கூர்வேல் குலசேகரன், கொல்லிநகர்க்கு இறைவன் கூடல் கோமான் குலசேகரன், ஊரார்ந்த வேல் வலவன் கோழியர்கோன்னு சொல்கிறார். அப்போ கூடல் அப்படின்னு சொல்கிறதால அவர் பாண்டிய நாட்டு ராஜாவையும் ஜெயிச்சு அதையும் தன்னுடைய ஆளுகைக்கு உட்படுத்தி இருக்கிறார். கோழியர்கோன் என்று சொன்னதுனால உறையூரில் வந்து தான் அவர் கடைசியில் செட்டில் ஆகி சேரகுரவல்லியை எம்பெருமானுக்கே தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து மாமனாரே ஆகிறார். 2 பேர் ஆழ்வார்களில் மாமனார். ஒருத்தவர் பெரிய ஆழ்வார், இது ஆண்டாளை பெருமாளுக்கு கொடுத்து அவர் மாமனார் ஆனார். அதே மாதிரி சேரகுலவல்லி, இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் சேரகுலவல்லி நாச்சியாரை பார்க்கலாம், மகளை கொடுத்து அவரும் மாமனாரார். இந்த 2 சிறப்பு இந்த 2 ஆழ்வார்களுக்கு தான் கிடைச்சது. அதனால் அவர் மூவேந்தர்களிலே முதன்மையானவராக திகழ்ந்தார் என்பதையும் பார்க்கணும். குல சேகரன் சொன்னால், சேகரன் சொன்னால் உச்சியில் இருக்கிறவர். இந்த குலங்களுக்கெல்லாம் உச்சி, பிரபன்ன குலத்துக்கு உச்சியாக இருக்கக்கூடிய அந்த ஆழ்வாருடைய அந்த நட்சத்திரம் புனர்பூசம் குருவினுடைய நட்சத்திரம். அன்னைக்கு அவரை நினச்சி ஒரு ஆரத்தி காமிச்சு இந்த பாசுரத்தை நாம் பூஜை அறையிலே பாடினால் ஆழ்வாருடைய அன்பும் அருளும் நமக்கு எல்லையற்று கிடக்கும். அன்பு நேயர்களே வணக்கம். நம்ம பல பதிவுகள், ரொம்ப அற்புதமான பதிவுகள், நிச்சயமாக நீங்கள் பார்க்கலாம். வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள், ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா, அதை அழுத்தி நம்முடைய சேனலை அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நல்ல விஷயங்களை நம்ம 4 பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள், உங்களுடைய ஆத்ம பலத்தை, உங்களுக்கு தன்னம்பிக்கையை, உங்களுக்கு நல்ல விஷயங்களை, 100 புத்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.